இன்றைய கதை தலைப்பு அன்பு சிறுவர்கள் மற்றும் மாயவனம். ஒரு அழகிய வனத்தில் பொன்குரங்கு, முத்துமுயல் என்ற 2 நண்பர்கள் வாழ்ந்தனர். ஒரு நாள் மந்திர ராஜா மக்கள் அனைவரையும் அழைத்து, தன்னுடைய முத்து காணாமல் போய்விட்டது, அதை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு பரிசு அளிப்பதாக சொன்னார். உடனே பொன்குரங்கும் முத்துமுயலும் மந்திர முத்துவை கண்டுபிடிப்பதாக கூறினர். மந்திர நூலை சென்று படித்தனர். அதில் மாய மலைக்கு பின்னே ஒரு மந்திர பஞ்ச மரம் உள்ளது, அதன் கீழே மந்திர முத்தும் இருக்கும் என்று அதில் படித்தனர். பயணத்தின் போது அவர்கள் 3 சோதனைகளை கடக்க வேண்டி இருந்தது. முதல் சோதனையில் பேசும் பறவைகள். பொய் பேசுபவர்களுக்கு அவர்கள் வழிகாட்ட மாட்டார்கள். பொன் குரங்கு குறும்புக்கார குரங்கு என்பதால் தான் அரசரின் உறவினர் என்று பொய் சொன்னது. உடனே பறவைகள் அவர்களை அடிக்க வந்தனர். முத்துமுயல் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு தான் அரசரின் மந்திர முத்துவை தேடி வந்த உண்மையை சொன்னது. பறவைகள் அவர்களுக்கு வழிகாட்டின. 2வது சோதனை சிதறும் பாலம். துணிச்சல் உள்ளவர்கள் மட்டுமே அப்பாலத்தில் பயணம் செய்ய முடியும். இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி நம்பிக்கையுடன் அப்பாலத்தை கடந்து சென்றனர். 3வது சோதனை கனவின் குகை. உண்மையான நண்பர்களுக்கு மட்டுமே அக்குகை வெளிச்சம் காட்டும். அவர்கள் உண்மையான நண்பர்கள் என்பதால் அக்குகை வெளிச்சம் காட்டி வழிகாட்டியது. அவர்கள் அனைத்து சோதனைகளையும் கடந்து விட்டோம் என்று நினைத்த போது திடீரென்று பெரிய சிறுத்தை ஒன்று அவர்களை வழிமறித்தது. நீங்கள் யார்? எனது பகுதியை விட்டு செல்லுங்கள் என்று சொன்னது. இருவரும் பெரிய சிறுத்தை கண்டவுடன் பயந்தனர். இருவரும் சேர்ந்து அவர்கள் வந்த நோக்கத்தை அன்பான முறையில் சிறுத்தையிடம் சொன்னார்கள். சிறுத்தையும் அவர்கள் வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டியது. மலைக்கு பின் உள்ள பஞ்ச மரத்தின் கீழ் உள்ள மந்திர முத்துவை அவர்கள் பார்த்தனர். இருவரும் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக ஆடினர். பின்னர் மந்திர ராஜாவிடம் மந்திர முத்துவை கொண்டு வந்து சேர்த்தனர். மந்திர ராஜாவும் மிக்க மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு மந்திர ஆடையை பரிசாக கொடுத்தார். அனைவரும் சந்தோஷத்தில் நடனமாடினர். நம்பிக்கை, நட்பு மற்றும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்.